வடநாட்டில் போய் ஒரு பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் பயணம் போனீங்கன்னா கூட முடியாது. அந்த அந்த பேருந்தினுடைய வடிவமைப்பை பார்த்தால அவனுங்களுடைய அறிவு தெரியும். இந்த சமஸ்கிருதமெல்லாம் எவனும் படிக்கவும் மாட்டான், அது வளரவும் வளராது, வாழவும் வாழாது. நான் சாபம் விடுறேன். மகாபாவிகள் இவனுங்கள்லாம் அந்த அந்த மொழியெல்லாம் விளங்கவே விளங்காது. எத்தனை கோடியை கொட்டினாலும் எல்லாம் நம்ம காசியா, நம்ம காசு எத்தனை எத்தனை கோடி அதுக்கு கொட்டியிருக்கான். அது வளருதா? 24,000 பேரோ 25,000 பேரோ பேசுகிறானா? அதை எப்படி பேச முடியும்? அடி வயிற்றுலேருந்து வரணும். அந்த அளவுக்கு சத்து இல்லை உடம்புல. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணுறான். யார் காசு? நம்முடைய காசு. இந்த தமிழ்நாட்டிலேருந்து போய் உட்காந்துக்கிட்டு சாபக்கேடு. இந்த நிதி அமைச்சர்னு ஒன்று என்ன மாதிரி மண்டையெல்லாம் நரைச்சி போச்சு. ஆனால் மண்டையில் மூளை இருக்காதுக்கு, சுயநலம். ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டு போடும்போதெல்லாம் தான் பிறந்த மண்ணையை வஞ்சிக்குது. கொடுமை. இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். அந்த பொம்பளையெல்லாம் இங்கே வந்து பேசுனுச்சுன்னா அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கூடாது. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. இந்த பாம்பு படாரம் தலை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு குமரி அனந்தன் எப்படியாப்பட்ட அறிவாளி, அவருக்கு போய் இது பிறந்தது.